சித்திரை மாத ராசி பலன்கள் 2016 மகரம். போட்டி என வந்து விட்டால் புலியாக மாறும் நீங்கள். தொடங்கிய வேலையை முடிக்கும் வரை ஓய மாட்டீர்கள். உங்களின் பிரபல யோகாதிபதியான சுக்கிரன் சாதகமான வீடுகளில் செல்வதால் உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். விஐபிகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். மற்றவர்களை நம்பி இருக்காமல் தன் முயற்சியால் என்ன முடிகிறதோ அதை செய்து முன்னேறுவோம் என்ற முடிவுக்கு வருவீர்கள். தவணை முறையில் பணம் செலுத்தி புது வாகனம் வாங்குவீர்கள். நீண்ட நாட்களாக போக நினைத்த புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீர்கள். நண்பர் வீட்டு திருமணத்தை முன்னின்று நடத்துவீர்கள். உறவினர்களால் ஆதாயம் கிடைப்பதுடன் கௌரவமும் ஒருபடி உயரும். எங்கு சென்றாலும் மதிப்பும் மரியாதையும் கூடும். வீடு கட்டுவதற்கு லோன் கிடைக்கும். MMTA CMTA அப்ரூவல் ஆகி வரும். சகோதரிகளுக்கு திருமணம் கூடி வரும். செவ்வாயும் சனியும் வலுவாக இருப்பதால் தாயாருக்கு இருந்து வந்த ஆரோக்கியம் குறைவு நீங்கும். தாய் வழி சொத்து கைக்கு வரும். வழக்கில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். முன்பணம் தந்து முடிக்காமல் இருந்த வீடு மனையை மீதி பணம் தந்து பத்திரப்பதவி செய்வீர்கள். எதிர்பார்த்த விலைக்கு காலி கிரவுண்டை விற்பீர்கள். பழைய கடனின் ஒரு பகுதியை பைசல் செய்ய உதவிகள் கிடைக்கும். தாய்மாமன் வகையில் ஆதரவு பெருகும். சூரியன் 4ஆம் வீட்டில் நிற்பதால் வீட்டை இடித்து கட்டுவது மாற்றுவது போன்ற முடிவுக்கு வருவீர்கள். எதிர் வீடு பக்கத்து வீட்டுக்காருடன் பகைமை பாராட்ட வேண்டாம். வெளிநாட்டிற்கு செல்லும் வாய்ப்பு வரும். கேது 2லும் ராகு 8ஆம் இடத்திலும் தொடர்வதால் ஏமாற்றம், எதிலும் ஆர்வமின்மை, பிறர் மீது நம்பிக்கையின்மை, மூச்சு பிடிப்பு வந்து போகும். அரசியல்வாதிகளை கட்சி மேலிடம் உங்களை நம்பி சில போராட்டங்களுக்கு தலைமை தாங்க வைக்கும். கன்னி பெண்களே, பெற்றோரின் ஆதரவு பெருகும். மாணவ மாணவிகளை நட்பு வட்டம் விரிவடையும். நீண்ட காலமாக சந்திக்க வேண்டுமென்று நினைத்திருந்தவர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி ஓரளவு லாபம் வரும். வேலையாட்களிடம் தொழில் சம்பந்தமான ரகசியங்களை சொல்ல வேண்டாம். புதியவர்களை நம்பி எந்த முதலீடும் செய்ய வேண்டாம். வாடிக்கையாளர்களால் மறைமுக பிரச்சனைகள் வந்து போகும். உத்தியோகத்தில் உங்களை பற்றி வதந்திகள் வரும். மற்றவர்களின் வேலைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டியது வரும். மேலதிகாரியின் ஆலோசனையின்றி செயல்பட வேண்டாம். கலைத்துறையினரை சம்பள பாக்கி கைக்கு வரும். மூத்த கலைஞர்களால் உதவிகள் உண்டு. விவசாயிகளை வாய்க்கால் வரப்பு சண்டைகளுக்கெல்லாம் சுகமமான தீர்வு காண்பது நல்லது. மாற்றுப் பயிரிட முயற்சி செய்யுங்கள். சூழ்ச்சிகளை முறியடித்து விவேகமான முடிவுகளால் சாதித்து காட்டும் மாதம் இது.